இப்போ நம்மளுடைய மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் என்னென்ன பண்ணியிருக்கோம், எவ்வளோ முடிஞ்சிருக்கு? இல்லை, கிட்டத்தட்ட நான் 90% பணிகள் முடிந்து விட்டது. இரவு 10 மணிக்குள்ளாக முழுமையாக முடிந்துவிடும். இன்னும் நாற்காலி போடுறது மட்டும்தான், கொஞ்சம் பெருக்கிறது, கூட்டுறது, அது மட்டும் அதெல்லாம் தூசி இல்லாமல் பண்ணுறது மட்டும்தான் இருக்குது. மொத்தம் 3,00,000 நாற்காலி போட்டிருக்கோம். உள்ளுக்குள்ளே 5,00,000 பேர் நிற்கலாம். கொஞ்சம் ஸ்டெரைல் ஜோன்லாம் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி சைடில் எல்லாம் காம்பவுண்ட் பண்ணியிருக்கோம். 300 ஏக்கருக்கு மேலே இது மட்டும் கொடுத்துருக்குறோம். நம்ம பார்க்கிங் பிளேஸ் 300 ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாவட்டத்தையும் பிரித்து அவங்களுக்கெல்லாம் QR கோடு கொடுத்து இந்த இடத்துக்கு போகணுங்கிறதெல்லாம் கொடுத்துருக்கோம். எல்லாம் 300-400 ஏக்கர் இருக்கும் பார்க்கிங் பண்ணியிருக்கோம். போலீஸும் நிறையா போட்டிருக்காங்க. இப்போ எல்லாம் டைரக்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ எல்லாம் சென்ட்ரல் மீடியா 2-3 இடத்துல பாதை பண்ணியிருக்கோம். முடிஞ்ச உடனே கட்டி கொடுத்துருவோம். அதான் விஷயம். இப்போ நாளைக்கு நிகழ்ச்சி எப்போ தொடங்குது, எப்போ முடிவடையுது, அதுக்கான திட்டமிடல் என்ன? 3 மணிக்கு ஆரம்பிப்போம் நிகழ்ச்சி. நம்ம குத்தூஸ் இறைவன் குத்தூஸ் பாடுவார். அதுக்கு பிறகு நம்முடைய தேவா நிகழ்ச்சி இருக்குது. அது முடிஞ்சோடனே 5-5:30க்கு தலைவர் வருவார். தலைவர் கொடியேற்றி வைக்கிறார். கொடியேற்றி வச்சுட்டு வந்து தொண்டர்களுடைய வரவேற்பை பெற்றுட்டு மேலே சீல் இது போட்டிருக்கு, ரேம்ப்பு. அதில் ஏறி நடந்து வந்து தொண்டர்களை பார்த்து மேடைக்கு வராங்க. மேடைக்கு வந்த பிற்பாடு அதில் யார் யார் பேசுகிறாங்கன்னு நான் இரவு சொல்கிறேன்னு இருக்காங்க. இந்த இளம் பேச்சாளர்கள் ஒரு 4-5 பேரை பேச சொல்கிறேன்னு இருக்காங்க. பேர்லாம் அதுக்கப்புறம் சொல்கிறேன்னு இருக்காங்க. தலைவர் பேசுவார் கடைசியாக. அதான் திமுக மாநாடுனாலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அதுவும் திருச்சியில் நடக்கும்போது அது எப்போவுமே திருப்புமுனை மாநாடாக இருக்கணும்னு வந்து சொல்லப்படும். இப்போ நாளைக்கு நடக்கக்கூடிய மாநாடு எந்த மாதிரியான இருக்கும்? நல்லா, அடுத்தது முதலமைச்சர் மீண்டும் தளபதி வருவதற்குரிய எல்லா ஏற்பாடும் வருவார், நிச்சயம் வருவார். அதான் தமிழ் முக்கியமான அறிவிப்புகள் எதுவும் வெளியாக வாய்ப்பு? அது முதலமைச்சர் தலைவர் தான் சொல்லணும். நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? அதான் நாளைக்கு வந்து 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட நம்ம நிர்வாகிகள் வரதா இருக்காங்க. இப்போ உணவு சிற்றுண்டிலாம் என்ன ஏற்பாடு? அதாவது எல்லா இடத்துக்கும் வருகிற போதே பேருந்துலேயே அவர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 பக்கமும் 20 லட்சம் லிட்டர் தண்ணீர் வச்சுருக்கோம். ஏரியா உள்ளுக்குள்ளே பாட்டிலில் 5 லட்சம் லிட்டர் தண்ணி வச்சுருக்கோம். கழிவறை வசதி பூரா செஞ்சு வச்சுருக்கிறோம். இந்த சைடு ஒரு 2 லட்சம் பேருக்கு, அங்கிட்டு 2 லட்சம் பேருக்கு பேக்கெட் உணவு கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க போய் உணவு